டிசம்பர் 12 வெளியாக வேண்டிய கார்த்தி அவர்களுடைய வா வாத்தியார் திரைப்படம் அப்படிங்கிறது கோர்ட்டில் நடந்த சில பிரச்சனைகளால் ரிலீஸ் ஆகாமல் போயிருக்கும். கோர்ட்டில் என்ன பிரச்சனை இருந்தது, இந்த ஒரு திரைப்படம் என்ன பண்ணால் ரிலீஸ் ஆகும், எப்போ ரிலீஸ் ஆகும், அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்துன்னா பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துன்னா நம்ம போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்திருப்போம். ஸோ கோர்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 21,78,00,000 கொடுத்தா மட்டும்தான் இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண விடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஞானவேல் அவர்களுக்கு இது ஒன்றும் வந்து புதுசு கிடையாது. ஏங்கன்னா நம்ம சூர்யானாவோட கங்குவா ரிலீஸிங் டைம்லேயே அவர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணியிருந்தார். பட் ஆனால் நம்ம ரெக்வஸ்ட் எல்லாருமே பண்ணதுக்கு கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அது முதல் தடவைங்கிறது. பட் ஆனால் இது இரண்டாவது தடவை. 2014 டிவால்வ் ஆன அர்ஜுன் லால் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து இவர் 10 கோடிக்கும் மேற்பட்ட கடன் வாங்கியிருக்காரு. அதை ரீபேவும் பண்ணலை. ஸோ அதுக்கு இப்போ வந்து வட்டியோடு சேர்த்து 21,78,00,000 அப்படிங்கிறது வந்திருக்கு. இதை கொடுத்தா தான் ரிலீஸ் பண்ண விடுவேன் அந்த மணிக்கு வந்து தான் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு 21,78,00,000 பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா கன்ஃபார்ம் வந்து தான் ரிலீஸ் ஆயிரும். ஸோ இந்த ஒரு பணத்தை கார்த்தி அவர்கள் கொடுப்பாரா? கொடுத்தாங்கன்னா டிசம்பர் 18 வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா டிசம்பர் 18 எல்ஐகே படம் வந்து வெளியாகலை. ஸோ இந்த ஒரு படம் எல்லாத்துக்குமே தயாராக தான் இருக்குது, ஃபுல் ப்ரொமோஷனோட பயங்கரமாக. ஸோ சூர்யானாவது ஹெல்ப் பண்ணார்னா இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் யாரும் ஹெல்ப் பண்ணல அப்படின்னா இது எப்போ அவருக்கு பணம் வந்து தான் சேர்ந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லி தெரியல. ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாயிரும். அடுத்து வரப்போகிற நாட்கள் வேகமாக வந்து ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா கிறிஸ்மஸ் லீவு எல்லாமே வருது. ஸோ செம்மையாக வந்து செலிப்ரேட் பண்ணிடுவாங்க. ஒரு நல்ல ஹிட்டாவது வந்துன்னா இந்த வாவாத்தியாரை கொடுக்கும். ஸோ அதையும் தாண்டி போச்சுன்னா பிப்ரவரி இல்லைனா சம்மருக்கு வந்துன்னா போயிடும். ஸோ ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும். ஸோ கன்ஃபார்ம் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணணும். ஸோ இன்னும் 2-3 நாட்கள் அதை பற்றின தகவல் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட்னா இந்த 21,78,00,000 கொடுக்கலன்னா கோர்ட் வந்து படத்தை விடாது. ஆனால் இது முற்றிலும் தவறு அப்படி தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு தனி நபர் மேலே இருக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் அந்த நபர் கூட தான் போகணும். ஆனால் இது 1000க்கும் மேற்பட்டோட உழைப்பு இருக்குது இந்த ஒரு படத்தில். அதை நீங்கள் கொச்சப்படுத்துகிற மணிக்கு பண்ணுறது இருக்குது. ஸோ அது தவறு. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.